ஏற்ற வேளையிலே சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. ஏசப்பா ஒரு இடத்துல சொல்கிறாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய இருக்கிறது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அப்படின்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அது பிரயோஜனமுள்ள வார்த்தையாக, நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தையாக, அது கர்த்தரை கனப்படுத்துகிற வார்த்தையாக, கர்த்தரை உயர்த்துகிற வார்த்தையாக மாத்திரம் இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த தேவனுக்கு விரோதமான காரியங்களையோ வேறு கெட்ட வார்த்தைகளையோ நீங்கள் பேசினால் அதுக்கு நம்மெல்லாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், செத்த பிற்பாடு எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒரு 70 வயசு 80 வயசில் ஒரு மனுஷன் செத்துட்டானா அப்போ அவன் பேசின நல்ல காரியம் இருக்கிறது, அவன் பேசின கெட்ட காரியம் இருக்கிறது. நீங்கள்லாம் நினைப்பீங்க, செத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் பேசினது, நான் நினச்சது, நான் சிந்தித்தது எதுவுமே என்னோட செத்து போச்சு, அடுத்து புது வாழ்க்கை தான், அடுத்து பரலோகம் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏசப்பா சொல்கிறாரு, மனுஷர் பேசி வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு, நியாய தீர்ப்பில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போனா செத்த பிற்பாடு உடனே நியாய தீர்ப்பு கிடையாது. நியாய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளில் தான் நம்ம பேசின காரியங்கள் எல்லாமே அது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அது நம்மளை குற்றப்படுத்துவார், நம்மகிட்ட சொல்லுவார், நீ என்ன பேசியிருக்க இந்த அப்படின்னு. அதனால் வார்த்தைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பது நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறீங்க. எவ்வளவு நல்லது பேசியிருக்கிறோம், எவ்வளவு கெட்டது பேசியிருக்கிறோம், எத்தனை அவிவிசுவாச வார்த்தையை பேசியிருக்கிறோம், எத்தனை துர்ச்செய்தியை பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பேசிட்டு மறந்துடலாம். ஆனால் எந்த டேட்டில் பேசுனீங்க, எந்த நாளையில் பேசுனீங்க, எந்த கிழமையில் பேசுனீங்க, அது எல்லாம் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் பதிவாயிரும். ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட்டு, நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிற, எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிற அப்படிங்கிற அந்த தீர்ப்பு சொல்லுகிற ஒரு நாள் வரும். பரலோகமா நரகமா, நீ பரலோகத்துக்கு தகுதியா நரகத்துக்கு போகிற தகுதியா அப்படிங்கிறத கர்த்தர் நீதி செய்வார். இப்போ அதில் முக்கியமான ஒரே ஒரு காரியத்தை முக்கியப்படுத்துவாராம் கர்த்தர். எதுன்னு கேட்டான்னா, ஏன்னு கேட்டால் தேவன் உலகத்தை வார்த்தையில் உண்டாக்கியிருக்கிறார். அப்போ அதே போல தான் நம்ம பேசுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்துக்கொள்ளுங்க, அது பயனுள்ளதாக இருக்கிறது, பலனுள்ளதாக இருக்கிறது.